தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி உயிர்த்தெழுதலின் 7 வரிசைகள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 22, 23 வசனங்களிலே ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கும் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பெண்ணானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்திலே பவுல் உயிர்த்தெழுதலின் வரிசைகளை எழுதுகிறார். முதற்பெண் கிறிஸ்து என்பது உயிர்த்தெழுதலின் முதல் வரிசையை காட்டுகிறது. முதற்பெண்ணாகிய ஒரு கதிர்க்கட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியத்தில் கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் 1ஆம் நாளிலே கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் 10, 11 வசனங்களிலே காணலாம். இங்கு ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்பது வாரத்தின் முதல் நாள். முதற்பலன் என்பது கதிர்கட்டை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் 1ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். எனவே இதைதான் பவுல் முதற்பலன் கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார். அவரே உயிர்த்தெழுதலின் முதலாவது வரிசை. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்கு அவருடையவர்கள் என்பது அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்திலே நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆதாமின் மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரியவர்களாகி நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள் என்ற இடத்திலே வந்திருக்கிறோம். யோபு 14ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆதாமின் மாம்சமும் எலும்பும். ஆனால் கிறிஸ்துவுடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாகிய நமக்கு இந்த நோவு இல்லை. எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய இடத்திலே நாம் அதை மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். முதற்பெண்ணாகிய கதிர்கட்டு 7 வாரத்திற்கு மறுநாள் ஆகிய 50ஆவது நாளிலே அது 2 அப்பங்களாக செய்து கர்த்தருக்கென்று முதற்பெண்ணாக கொண்டு வரப்படுகிறது என்று லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் 15 முதல் 20 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆவது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்கு ஆகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற்பலனாக கொண்டு வந்து அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலியையும் செலுத்தி வெள்ளாடுகளில் 1 கடாவை பாவ நிவாரண பலியாகவும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இட கடவீர்கள். அவைகளை ஆசாரியன் முதற்பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கதிர்கட்டை மணியாக்கி அந்த மணிகளை இடித்து மெல்லிய மாவாக்கி அதிலே எண்ணெய் வார்த்து அதை பிசைந்து அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியாகவோ தட்டையான சட்டியிலே பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியாகவோ பொரிக்கும் சட்டியிலே பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியாகவோ படைக்க வேண்டும் என்று லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 7 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இது போஜன பலியை வெளிப்படுத்துகிறது. அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டது என்பது பேக்கரி, தட்டையான சட்டியிலே பாகம் பண்ணப்பட்டது என்பது தவா ஃப்ரை, பொரிக்கும் சட்டியிலே பாகம் பண்ணப்பட்டது என்பது டீப் ஃப்ரை. இதுதான் பாடுகளின் 3 அனுபவங்களாக இருக்கிறது. கிறிஸ்துவின் மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரியவர்களாகிய நாம் இந்த பாடுகளை அனுபவிக்கும் போது நமக்கு நோவில்லை. ஏனென்றால் பரிசுத்தாவின் மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கிறது. இதைதான் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவமே அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற ரகசிய வருகையை காட்டுகிறது. இது 2வது வரிசை என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்கிறோம்.
இதற்கு பின்பு உள்ள மூன்றாவது வரிசை மத்தேயு 29ஆம் அதிகாரத்தின் 29, 30, 31 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அது உபத்திரவ காலத்தின் மத்தியிலே சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்ற இடத்திலே கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்ட இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இதுதான் மூன்றாவது வரிசை. நான்காவது வரிசையில் ஏனோக்கும் எலியாவும் 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது 6ஆம் கலசம் ஊற்றப்படும் போது இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் கேட்கும் போது அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். இதுதான் நான்காவது வரிசை. இதே வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 11, 12 வசனங்களிலே நாம் காணலாம். ஐந்தாவது வரிசை என்பது வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தின்படி 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறுகிறது. அப்பொழுது 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் என்ற நித்திரையடைந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். இந்த 5 வரிசைகளும் இணைந்தேதான் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் 1000 வருட அரசாட்சிக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு 6வது வரிசையில் நீதிமான்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு புதிய பூமியை அடைகிறார்கள். 7வது வரிசையிலே பாவிகள் உயிரோடு எழுப்பப்பட்டு அவர்கள் ஆக்கினையை அடைகிறார்கள். இதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை நாம் காணலாம். எனவே அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற இடத்திலே கிறிஸ்து முதல் வரிசையாகவும் நாம் 2வது வரிசையாகவும் இருக்கிறோம். எனவே அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரிய இடத்திலே நாம் வெளிப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.